அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பயன்படுத்தக்கூடிய உண்மையான கேபி ஜோதிடத்தின் அடிப்படையில் ஜாதகப்படி தொழில் செய்யலாமா, அதுக்கு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்றத இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். நம்ம பயன்படுத்தக்கூடிய உண்மையான கேபி ஜோதிடத்தின் அடிப்படையில் இப்போ ஆய்வுக்காக நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு ஜாதக டீட்டெயில்ஸை காட்டியிருக்கேன். தொழில் அப்படின்னாலே நம்ம 10ஆம் பாவத்தை தாங்க எடுத்து பேசுவோம். இப்போ இந்த ஜாதகருக்கு 10ஆம் பாவம் அப்படின்றது தனுசு ராசியில் விழுந்திருக்குது. 10ஆம் பாவம் 13 டிகிரி விழுந்திருக்குது. நட்சத்திரமும் சுக்கிரன், உப நட்சத்திரமும் சுக்கிரனாக இருக்குதுங்க. இப்போ நம்மளுடைய ரூல் என்ன அப்படின்னா, 10ஆம் பாவ உப நட்சத்திரம் நீண்ட நட்சத்திரம் 2, 6, 10, 11 இந்த வீட்டில் குறிக்காட்டுச்சுன்னா அந்த ஜாதகர் வந்து தொழில் செய்யலாம். இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு விஷயம். அதுவே 10ஆம் பாவ உப நட்சத்திரம் நீண்ட நட்சத்திரம் 5, 8, 12 இந்த வீடுகளை குறிக்காட்டுச்சுன்னா அந்த ஜாதகர் தொழில் செய்யாமல் இருக்கிறதே நல்லது. ஏன்னா தொழில் செஞ்சாலும் அதில் பெரிய அளவுக்கு வளர்ச்சி இருக்காது. தொழிலை வந்து க்ளோஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தி தரும். இப்போ இந்த 2 ரூலில் தொழில் செய்யலாமா வேணாமா அப்படின்னு பார்க்குறதுக்கு, இப்போ இந்த ஜாதகர் 1965 பிறந்த இந்த ஜாதகரே தொழில் செய்யலாமா அப்படின்னு கேட்குறாருன்னா, ஜாதகப்படி ஃபுல்லாக ஜாதகத்தெல்லாம் கணிச்சு எடுத்துகிட்டு 10ஆம் பாவம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். 10ஆம் பாவ உப நட்சத்திரம் சுக்கிரன். இந்த சுக்கிரன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல வந்து கடகராசியில் விழுந்திருக்குது. சுக்கிரன் விழுந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரங்க. இப்போ இந்த சனி என்னென்ன வீடுகளை குறிக்காட்டுறாரு அப்படின்றத கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கணும். சனியுடைய குறிக்காட்டி அப்படின்றது 1, 3, 10, 11, 12 இந்த வீட்டில் குறிக்காட்டுறாரு. அதில் தொழிலுக்கு உண்டான 10ஆவது வீட்டையும் 11ஆவது வீட்டையும் குறிக்காட்டுறாரு. அப்போ இந்த ஜாதகர் தொழிலை செய்யலாம். இது ஃபஸ்ட்டு விஷயம். அதுவே வந்து உங்களுக்கு சாம்பிளுக்கு நான் இன்னொரு ஜாதகத்தை காட்டுறேன். அந்த ஜாதகம் பார்த்தோம்னா என்னுடைய நண்பருடைய ஜாதகம் தாங்க இப்போ காட்டுறது. இப்போ இந்த ஜாதகத்துடைய டீட்டெயில்ஸ் பார்த்துக்குங்க. இப்போ இந்த ஜாதகரோட டீட்டெயில்ஸில் இவருமே தொழில் ஆரம்பித்தார். இப்போ இந்த தொழில் அப்படின்றது இவருக்கு 10ஆம் பாவம் மேசராசியில் விழுந்திருக்குது. 10ஆம் பாவ உப நட்சத்திரம் சனி. இந்த சனி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மீனராசியில் விழுந்திருக்குது. சனி தன்னுடைய சுய நட்சத்திரமான சனியிலே விழுந்திருக்குதுங்க. சரிங்களா? சனியுடைய குறிக்காட்டி எடுத்து நம்ம பார்க்குற போது 7, 8, 9 இந்த இடத்துல வந்து 2, 6, 10, 11 வரல. அப்போ தொழில் செய்யறதுக்கு உண்டான சூழலே இல்லையே அப்படின்னு நம்ம பார்க்குற போது, இவரும் தொழில் ஆரம்பித்தார். முதலீடெலாம் போட்டு தொழில் செஞ்சார். பெரிய அளவுக்கு தொழிலில் லாபமே வரல. கையிலிருந்து போட்ட காசு மொத்தமும் நஷ்டமாகி கடைசியில் வந்து தொழிலை க்ளோஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு வந்து நின்றார். ஏன்னா இது லைவில் கண்ணு முன்னாடியே பார்த்த ஒரு ஜாதகம். அதுக்கப்புறம் ஜாதக டீட்டெயில்ஸ்லாம் வாங்கி உள்ளே எப்படி இருக்குன்னு செக் பண்ணும்போது தொழிலுக்கு உண்டான கொடுப்பினே இல்லையே.